திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதாக கூறி 3000 ரூபாய் வரை கமிஷன் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் ஏமாற்றியதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். இன்று விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. குறிப்பாக இடைத்தரகர்கள் அதிக கமிஷன் கேட்டு ஏமாற்றுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். அங்குள்ள நிலவரம் என்ன? வணக்கம் சுலாமி. விடுமுறை நாளான அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் 3 கிலோமீட்டர் தொலைவில் கோயிலுக்கு வெளியே அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து 5 மணி நேரம் சாமி தரிசனத்துக்காக காத்திருப்பு. பக்தர்களை அழைத்து சென்ற இடைத்தரகர்கள் செல்வதால் கோயிலுக்குள் தள்ளுமுள்ளு. இது மட்டுமின்றி ஜிபே மூலமாக 3000 பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் ஏமாற்றியதாக ஆன்மீக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமின்றி கோயிலுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்படும்போது அப்போ பெண் பக்தர் ஒருவர் சொல்லும் போது அவர் மீது தலையில் காயம் ஏற்பட்டு சிறிது நேரம் மயக்கமடைந்த நிலையில் அவர் காணப்பட்டிருந்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இது மட்டுமின்றி இந்த விடுமுறை நாட்களில் உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலம் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை வருகை தந்து அண்ணாமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் 1000க்கு மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் காலை முதலே சாமி தரிசனுக்கு நின்று இருந்தனர். கடும் வெயில் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சாமி தரிசனமாக காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இடைத்தரகர்கள் ஜிபே மூலம் பணத்தை பெற்றுக்கொண்டு சில பக்தர்களை குறுக்கு வழியில் அழைத்து செல்ல சாமி தரிசனம் செல்ல கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி மட்டுமல்ல அதிருப்தி அடைந்துள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.